என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். அதை பற்றிய ரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, இப்பொழுதாவது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய வளர்ச்சியான முன்னேற்றத்தையும் பார்ப்பதற்காக உன் அம்மா நான் எப்போதும் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் செயல்களையும் பார்ப்பவர்களுக்கு என்ன நினைப்பார்கள் என்று பயந்து கொண்டே வாழாதே. உன்னை படைத்தவர் என்ன நினைப்பார் என்று உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செயல்களை செய்தாலே உனக்கான விஷயங்கள் நற்செயல்களாகவும் நன்மையான பலன்களை கொடுப்பதாகவும் தான் இருக்கும். என் செல்லமே, நீ வாழும் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து என் கண்களில் இருந்து ஆராய் உருகுகிறது. உன்னுடைய கர்ம வினைகளை நான் கழுவி கொண்டிருக்கிறேன். அதனால் தான் தங்கமே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னுடைய மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வாழ தருவதற்காக இப்பொழுது ஒரு அதிசயத்தை நிகழ்த்த தயாராக உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் கூறும் சில வாழ்க்கை ரகசியங்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தாலே போதும், உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சி தருவதாக மாறிவிடும். என் செல்லமே, எதற்கும் உதவாத கோபத்தையும் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் உடைத்து தூள் தூளாய் தூக்கி போடு. என்ன நடந்தாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டாலே உன் மனதில் நிம்மதி நிலையாக இருக்கும். என் செல்லமே, யாரும் உன் மீது உண்மையாகவே நீ அன்பு செலுத்த வேண்டும். மனம் விட்டு வாய்விட்டு அடிக்கடி சிரித்துப்பார். அதற்கு பிறகு எப்போதுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையாக நிலைத்திருக்கும். அம்மா, காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறதே, என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பாடிலே இந்த வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்னும் ஒரு பாதகமான சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உனக்கு அமையக்கூடாது என்றுதான் உனது ஒவ்வொரு செயலையும் நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்கின்றேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆறுதலோடும் அமைதியோடும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற தாமதமானாலும் உன்னுடைய மனதில் வேதனையை தரும் எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன். எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் வரக்கூடாது என்றுதான் உன்னுடைய இதயத்திலிருந்து நான் உன்னை வழி நடத்துகிறேன். இதுவரை நிகழ்ந்த நிகழ்வுகள் எதுவும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. இனி வரப்போகும் நாட்களில் உன்னுடைய முகம் முழுவதும் மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமாக சிரித்து வாழ்க்கை வாழ்வதற்காக உன்னுடைய மனம் விருகின்ற வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரப்போகின்றேன். நீ என்னை தேடி வந்தாலும் சரி, அல்லது வர முடியாமல் வீட்டிலேயே விரதமிருந்து வழிபட்டாலும் சரி, நடக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ என் மீது கொண்ட பக்தியை நானே சில சமயங்களில் மெய்மறந்து பார்க்கின்றேன். உன்னுடைய விரதங்களையும் பூஜைகளையும் ஏற்றுக்கொண்ட நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கின்றேன். நீ எனக்காக செய்த எல்லா விஷயங்களையும், உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற செய்த அனைத்து விஷயங்களையும் பார்த்து நான் இப்போது உனக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய போகின்றேன். என் தங்கமே, ஒரு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் வாதாடுபவர்களாக இருப்பார்கள். அவர்களை சரி செய்யும் முயற்சியில் நீ களைத்து போகாதே. அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு பதிலுக்கு பதில் வாதாடி கொண்டிருக்காமல் அவர்களை விட்டு விலகி சென்று உன் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை பற்றி சிந்தனை செய். நீ செய்யும் செயல்களுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் காத்திருப்பதற்கு பலனாக பல மடங்கு நன்மைகளை நானே உனக்கு கொடுக்க போகின்றேன். எதையும் பேசி யாருக்கும் புரிய வைக்க முடியாத சூழ்நிலையில் தானே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த சூழ்நிலை உனக்கு வேண்டாம். அமைதியாக மனதை வைத்து கொண்டு என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. யாருக்கு
எப்படி எந்த வழியில் புரிய வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு நானே சொல்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலையையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் உன்னுடைய அன்பையும் நான் உணர்த்துகின்றேன். என் செல்ல குழந்தையே, நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் தடைகளும் தடங்கல்களும் எவ்வளவு வந்தாலும் சரி, அதை அத்தனையும் நீ எதிர்பார்த்ததை நானே உனக்கு செய்து கொடுப்பேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக வருவேன். நீ எதை கண்டும் அஞ்சாதே என் அன்பு குழந்தையே. கஷ்டம் வராமல் கலங்காமல் என்னை நினைத்து கஷ்டங்களை தீர்த்து வைத்து உனக்கு தேவையானதை கொடுக்க உன் அம்மா நான் வருவேன் என்று நான் உன்னிடம் சொல்லியிருந்தேன் அல்லவா? அப்படிப்பட்ட என் பிள்ளையான நீ என் மீது உண்மையான பக்தி வைத்திருக்கும் போது நீ அழகாக உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருப்பதால் தான் இந்த அற்புதமான நாளில் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உனக்கு தேவையானதை வாரி வழங்குவதற்காக உன்னை தேடி வந்துவிட்டேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் எப்போதும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய், அதை எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் மனதைரியம் இருக்கின்றது. உன் அம்மா நான் எதற்காக இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம், எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இது உன்னிடம் இருக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும். எதுவுமே யாருக்குமே நிரந்தரமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்தால் நித்தமும் வருத்தப்படுகின்றாய். வருத்தமே படாதே. உனக்கான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதுவும் நடக்காமல் மனம் நொந்து போன உனக்காகவே உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். அம்மா, இப்பொழுதாவது நீங்கள் சொன்னபடி செய்வீர்களா? நிஜமாகவே மாற்றம் நிகழுமா என்று கேட்கும் என் அன்பு குழந்தை, உனக்கு தெரியாதா? உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையின் அழகான தருணங்களை நீ அனுபவித்து வாழப் போகின்றாய் என் செல்லமே. உன்னோடு இருக்கும் நான் நீ எதற்காகவும் உனக்கு துணையாகவே இருப்பேன். உன் அம்மா உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னுடைய இருக்கும் உன் கஷ்டப்படும் போது உன்னை கலங்க விட்டு உன்னை விட்டு விலகி விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? நீ என்னதான் மற்றவர்களுக்காக கண்முன்னால் சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உனக்குள் எவ்வளவு வேதனை இருக்கிறது, நீ எதற்காக கண்ணீர் விட்டு அழுது புலம்புகின்றாய் என்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு கொடுக்காமல் இருக்க மாட்டேன். இதோ வந்துவிட்டேன். நீ கேட்டதெல்லாம் உனக்கு தரப்போகின்றேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. பலனாக இப்போது அதற்கான பலனை பெருமடங்கு பெறப்போகின்றாய். பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவிகளை நீ செய்திருக்கின்றாய். ஆனால் இன்று உனக்கு உதவி தேவைப்படுகின்றது. ஆனால் உதவி செய்தவர்கள் ஒருவர் கூட உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றுதானே நினைக்கின்றாய்? இதுதான் உன்னுடைய வாழ்க்கையானது. உன்னுடைய நல்ல மனதிற்காகத்தான் நானே உன்னை நேரடியாக தேடி உதவ வந்திருக்கிறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய உதவியும் உனக்கானதையும் உனக்கு தேவையானதையும் நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்து விட்டேன். காரணம் இல்லாமல் நீ எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்கவில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கை என்றால் என்ன என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பல கஷ்டங்கள் இருக்கின்ற வாழ்க்கையை உண்மையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டாய் அல்லவா? உன்னுடைய பிரார்த்தனைகளுக்காகவே நான் உன் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துகின்ற காலகட்டம் தான் இது. நான் கவனமாகத்தான் இருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் செய்கின்றேன். இருந்தும் ஏதாவது ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகளும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு மேல் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் எப்படித்தான் அம்மா சரி செய்வது, இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்கான விடையை சொல்கிறேன் கேள் தங்கமே. நல்லது கெட்டது என இரு மொழிகள் உள்ளது. அதில் எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு மூலையில் நிற்கத்தானே வேண்டும். விதியின் விளையாட்டு என்பது கூர்மையான முறையில் நிற்க நேரமாகி விட்டால் கலங்காதே. இப்போது அதை நீ
என்னிடம் ஒப்படைத்து விடு. அதை நிச்சயமாக நானே பார்த்து கொள்கின்றேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை உன்னுடைய உணர்வாய் உன்னுடைய மனதில் அமர்ந்து விடை கூறிக்கொண்டே இருப்பேன். கவலைப்படாதே. என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. மாயை உன்னை வாழ்க்கையில் படாத பாடுபடுத்துகின்றது என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என்று வருத்தம் செல்லாதே என் தங்கமே. சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவது அல்ல, உருவாக்கப்படுவது. அதை நான் நிச்சயமாக உனக்கு உறவாக உள்ளேன். நீ கவலை கொள்ளாதே. வருங்காலமெல்லாம் உனக்கேற்ற காலமாக அமையும். நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையின் கொடுமைகளை கடைப்பிடித்து வா என் தங்கமே. உன்னுடைய சூழ்நிலைக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயமாக தேடி வரும் என் அன்பு தங்கமே. வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது. வெட்ட வெளியில் வாணி இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைவருக்கும் காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் தினம் செய்த மற்றும் எப்போதோ செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினைகள் உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே முறைய காலங்களில் அவரவர்களுக்கு திரும்ப நடக்கின்றது என் தங்கமே. புதிய தாத்தா பாட்டி அம்மா அப்பாவை அதன் உண்மையான படம் திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருப்பார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீ வைத்து இருக்கின்றாய். மேலோட்டமாக பார்த்தால் என்ன செய்த செயல்களால் தான் கிணறு எல்லாம் அனுபவிக்கிறார்கள் என தோன்றும் என் தங்கமே. ஆனால் நீ ஒரு நேரத்தில் உன்னை சுற்றிவிட்டால் நீ நினைப்பின் போது அதன் பழியை சுமத்துவதில்லை என் தங்கமே. மாறாக உனக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள் தான் என்பதை நீ முந்தைய பிறவில் செய்ததே உனக்கு திரும்ப வந்தது அந்த கருவி வடிவில் வருகின்றது என்றும் உனக்கு தெரியும். உனக்கு நல்ல காலம் வருவதை குறைத்து கொள். பின்னால் காரணம் நிச்சயமாக இருக்கிறது என் தங்கமே. இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தே தீரும். அதை உன் தாயானவள் நான் நடத்தி காட்டியே தீருவேன் என் அன்பு குழந்தையே. உனக்கு எத்தனை பிரச்சனைகளும் கவலைகளும் வந்தாலும் நீ ஒரு முறை ஓம் சக்தி என்று மட்டும் கூறி ஒரு முறை உன் கண்ணை மூடு. என்னை நினை. அப்பொழுது உன் மனதில் நிகழும் மாற்றங்களை நீயே கண்டு பேரதிசயப்படுவாய். அவ்வளவு மன அமைதியும் அவ்வளவு கஷ்டங்களும் உனக்கு ஓடோடி சென்றுவிடும் என் அன்பு குழந்தையே. எப்பொழுதும் என் இரு கரங்களை உனக்காக நீட்ட உன் தாயானவள் நான் காத்து கொண்டே இருக்கிறேன். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே என் தங்கமே. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.